வெல்கம் டு 360 தமிழ். இப்ப ரீசெண்டா பெங்காலில ஒரு வெப் சீரிஸ் வெளியாயிருக்கு. அந்த வெப் சீரிஸை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இதோட பேரு நிஷித் சென் அப்படின்றது. இது ஒரு பக்காவான ஹாரர் த்ரில்லர் வெப் சீரிஸ்னு சொல்லலாம். ஹாரர் இருக்கும், அதே சமயம் நிறைய சஸ்பென்ஸ் இருக்கும். நீங்க எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இந்த கதையில வச்சிருப்பாங்க. முதல்ல பிளாட்டை பத்தி சொல்றேன். ஒரு போலீஸ் குடும்பம் இருக்காங்கல்ல, புதுசா ஒரு வீட்டுக்கு குடி வராங்க. ஒரு பொண்ணோட தான் வந்திருப்பாங்க. அந்த பொண்ணுக்கு அமானுஷ்யமா நிறைய விஷயங்கள் நடக்குது. பேரண்ட்ஸ் கிட்ட சொன்னா அம்மா நம்புறாங்க, அப்பா நம்ப மாட்டாரு. அமானுஷ்யம் எதுவும் கிடையாதுன்ற மாதிரி அப்பா சொல்லிட்டு இருக்காரு. இதை தாண்டி இந்த கதையில என்னெல்லாம் நடந்ததுன்னு சொல்றதுதான் மீதி கதையா இருக்கும். ரொம்பவே சூப்பரா இருக்கும். உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அதே மாதிரி இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். சீரிஸோட ஸ்டார்டிங் சீனே ட்ரைபல் இனத்தை சேர்ந்தவங்க இருக்காங்கல்ல, ஒரு நபரை லாக் பண்ணி கூட்டு போயிட்டு இருக்காங்க. அங்க ஒரு போலீஸும் நிக்கிறாரு. போலீஸ் ஆபீசர் காப்பாத்துங்கன்ற மாதிரிலாம் அந்த நபர் சொல்றான். ஆனா இந்த போலீஸ் ஆபீசர் காப்பாத்தாம வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. இப்ப அந்த ட்ரைபல் பீப்புள் இருக்காங்கல்ல, இவனை உயிரோடையே கொளுத்தணும் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல உயிரோட கொளுத்திட்டு இருக்காங்க. அவன் வலியால துடிச்சிட்டு இருக்கான். அப்ப கூட இந்த ஆபீசர் காப்பாத்த மாட்டாரு. இவன்லாம் சாகட்டும்ன்ற மாதிரி விட்டுறாரு. இறந்து போனவனையும் நமக்கு தெளிவா காட்டல, இந்த ஆபீசரையும் நமக்கு தெளிவா காட்டல. அப்படியே கட் பண்ணி சில வருஷம் கழிச்சு இதே ஊர்ல இருக்க ஒரு பகுதியை நமக்கு காட்டுறாங்க. இந்த பகுதிக்கு ஒரு அம்மா பொண்ணு சேர்ந்து வந்துட்டு இருக்காங்க. அம்மாவோட பேரு மாயா, பொண்ணோட பேரு பிரிஸ்டி அப்படின்றது. இவங்க ரெண்டு பேரையும் கூட்டு வந்துட்டு இருக்கவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டா இருப்பாரு. ஹஸ்பண்ட் வேலையில பிஸியா இருக்கிறதுனால வர முடியல போல, அதனால தான் இவரை கூட்டு வந்துட்டு இருக்காரு. இப்ப பொண்ணு இருக்காங்கல்ல, அப்பாக்கு கால் பண்ணி பாருங்க, அப்பாவை மிஸ் பண்றேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றா. இதனால ஒய்ஃபான மாயாவும் ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா ஹஸ்பண்ட் காலை எடுக்கவே மாட்டாரு. இவர் காலை எடுக்கவே மாட்டாரு அப்படின்ற மாதிரி புலம்பிட்டு இருக்காங்க. இப்ப ஹஸ்பண்ட் வசந்த காட்டுறாங்க. இவர் போலீஸ் ஆபீசர், ஒருத்தனை பிடிக்கிறதுக்காக வந்திருக்காரு, அதனால தான் கால் அட்டன் பண்ணாம இருக்காரு. அப்ப ஃப்ரெண்ட் இருக்கார்ல, அவன் பிஸியா இருப்பான், இப்ப டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டாரு. இந்த ஃப்ரெண்டோட பேரு பிரசாந்த் அப்படின்றது. ஹஸ்பண்ட் பேரு வசந்த், ஃப்ரெண்டோட பேரு பிரசாந்த் அப்படின்றது. இவங்களுமே அப்புறமா ஹஸ்பண்ட் கிட்ட பேசிக்கலான்ற மாதிரி விட்டுறாங்க. இப்ப ஹஸ்பண்ட் ஒருத்தனை பிடிக்கிறதுக்காக உள்ள நுழையிறாரு. ஆனா அவன் இருக்கான் பாத்தீங்களா, வெளியே போன் பேசுறதுக்காக போயிருப்பான். இப்ப போலீஸை பார்த்தோன்னா தப்பிச்சு ஓடுறான். இவங்களும் பிடிக்கணும்ன்ற மாதிரி துரத்தலாம் ஆரம்பிக்கிறாங்க. இவங்க பிடிக்க வந்திருக்க நபரோட பேரு பிரபு அப்படின்றது. இப்ப அம்மா பொண்ணு பிரசாந்த் இவங்க மூணு பேருமே சேர்ந்த மாதிரி அந்த வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஆக்சுவலா ஹஸ்பண்ட் முன்கூட்டியே வந்திருக்காரு போல. கொஞ்ச நாள் ஹஸ்பண்ட் தனியா இருந்திருப்பாரு. இப்ப ஒய்ஃபையும் பொண்ணையும் வர வைக்கலான்றதுக்காக தான் இந்த இடத்துக்கு வர வச்சிருக்காரு. இப்ப இந்த ஃப்ரெண்டான பிரசாந்த் தான் எல்லா ஹெல்ப்பும் பண்ணிட்டு இருக்காரு. ரோலிங் சூட் கேஸ் தான் இந்த பொண்ணு வச்சிருப்பா. இவ ரூம் கிட்ட இழுத்துட்டு வந்துட்டு இருக்கும் போது ஒரு இடத்துல ஸ்டக் ஆன மாதிரி நிக்குது. என்ன ஸ்டக் ஆயிருச்சு, என்ன ஸ்டக் ஆயிருக்கு பாக்கலான்ற மாதிரி குனிஞ்சு செக் பண்ணிட்டு இருக்கா. அப்ப யாரோ நிக்கிற மாதிரி கால் தெரியுது. இந்த பொண்ணு சட்டுன்னு நிமிர்ந்து பார்க்கும்போது அந்த இடத்துல யாரையும் காணோம். என்ன குனிஞ்சு பார்க்கும்போது கால் தெரிஞ்சது அப்படின்ற மாதிரிலாம் இந்த பொண்ணு யோசிக்கிறா. திடீர்னு இந்த பொண்ணு மயங்கர மாதிரிலாம் போயிட்டு இருக்கா. அப்ப கனவுல சில கிளிப்பிங்ஸ்லாம் வருது. அதாவது ஒரு பாத்ரூம்ல பாத் டப் இருக்கிற மாதிரி கனவுலாம் வருது. இப்ப இவளுமே இந்த பாத்ரூம்ல அப்படி இருக்கான்னு செக் பண்றா. இந்த பாத்ரூம் சாதாரணமா தான் இருக்கு. அப்புறம் எதனால பாத் டப்லாம் இருக்கிற மாதிரி நமக்கு கனவு வந்தது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறா. உனக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி பிரசாந்தும் அம்மாவும் கேக்குறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்றா. இந்த பொண்ணுக்கு கூடிய சீக்கிரத்துல 14 வயசு ஆக போகுது. அதனால அம்மா இருக்காங்கல்ல, பொண்ணுக்காக ஒரு போனை வாங்கி தந்திருக்காங்க. அம்மா போன் வாங்கி தந்திருக்கீங்களா, ரொம்ப ஆச்சரியமா இருக்குன்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. உன் அப்பா கிட்ட கஷ்டப்பட்டு பர்மிஷன் வாங்கி தான் வாங்கி தந்திருக்கன்ற மாதிரி மாயா சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப பிரசாந்தும் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. உன் அம்மா மட்டும் பேசல, நானும் உன்னோட அப்பா கிட்ட ரொம்ப பேசினேன், அதுக்கப்புறம் தான் உன்னோட அப்பா சம்மதிச்சாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. தேங்க்யூ அங்கிள் அப்படின்ற மாதிரி இவங்களுமே சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப பிரசாந்தும் இங்க இருந்து கிளம்புறதுக்காக கார் ஏறி கிளம்புறாரு. இந்த விஷயத்தெல்லாம் கொஞ்சம் தள்ளி இருக்க வீட்டுல இருக்க யாரோ பார்த்துட்டு இருக்காங்க. எதனால இப்படி பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்றது கிளியரா நமக்கு தெரிய மாட்டேங்குது. அது யாருன்றதையும் கிளியரா நமக்கு காட்டல. நம்ம ஹீரோ வசந்த பொறுத்த வரைக்கும் ஒருத்தனை துரத்திட்டு ஓடினாரு பாத்தீங்களா, அவன் பேரு பிரபுன்னு சொல்லியிருப்பேன். அவனை பிடிச்சிருக்காரு. அவன் தப்பான விஷயம் பண்றவன் தான். ஆனா இப்ப என்ன சொல்றானா, என் தப்புக்கு தண்டனைலாம் தாங்க சார், ஆனா அதுக்கு முன்னாடி என் பொண்ணு இப்ப எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ல இருக்கா, நான் போனேன் சார், என்ன விடுங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கான். ஆனா இவன் சொல்றதை முழுசா நம்ப முடியல. அதனால அப்பெல்லாம் விட முடியாது, நீ செல்லுக்குள்ள தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி வசந்தம் சொல்லிடுறாரு. இப்ப மாயா பொண்ணை கூப்பிடுறாங்க. ஆனா பொண்ணு கிட்ட இருந்து பதிலே வர மாட்டேங்குது. இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு செக் பண்றதுக்காக அந்த இடத்துக்கு வராங்க. பொண்ணு பார்த்தா ட்ரெஸ்ஸோட குளிச்சிட்டு இருக்கா. உனக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஆனா பொண்ணு பிரம்ம பிடிச்ச மாதிரி இருக்கா. என்னமா ஆச்சு, என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி இவங்களுமே ஓரளவுக்கு சமாதானப்படுத்துறாங்க. இப்ப ஹஸ்பண்ட் வசந்துக்கு கால் பண்றாங்க. அவர் எடுக்கவே மாட்டாரு. இவர் என்ன எடுக்கவே மாட்டாரு அப்படின்ற மாதிரி கொஞ்சம் அப்செட் ஆயிட்டு இருக்காங்க. இப்ப எதர்ச்சியா திரும்பும் போது அங்க இருக்க லேடியை பார்த்து பயந்துடுறாங்க. அங்க வேலைக்கார லேடி தான் ஒருத்தங்க நின்னுட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்த வீட்டுல எல்லாம் இவங்க வேலை பார்த்திருப்பாங்க போல, அதனால தான் உங்ககிட்ட வேலைக்கு கேட்டு வந்திருக்கன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இல்ல இல்ல, இப்ப எங்களுக்கு வேலைக்கு ஆள்லாம் தேவையில்லைன்னு மாயா சொல்றாங்க.
அப்படி சொல்லாதீங்க, என் குடும்பம் ரொம்ப வறுமையில இருக்கு, தயவு செஞ்சு வேலை போட்டு தாங்கன்ற மாதிரிலாம் அந்த லேடி கெஞ்சி கேக்குறாங்க. சரி ஓகே வேலை பார்த்துக்கோன்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. பிரபுன்னு ஒருத்தன் என் பொண்ணு முடியாம இருக்கிறதா சொன்னா பாத்தீங்களா, இவர் பெருசா காதுல வாங்கி இருக்க மாட்டாரு. இருந்தாலும் செக் பண்ணி பார்க்கலாமே அப்படின்ற மாதிரி அந்த வீட்டுக்கு வந்துட்டு இருக்காரு. வீட்டுல ஒரே கூட்டமா இருக்கு. என்ன ஏதுன்னு விலக்கிட்டு போய் பாக்குறாரு. அந்த இடத்துல பிரபுவோட பொண்ணு இருக்காங்கல்ல, இறந்து போயிருக்காங்க. உண்மையிலேயே அந்த பொண்ணு சீரியஸான கண்டிஷன்ல இருப்பாங்க. அந்த பொண்ணை பார்க்கணும்னு நினைச்சிருப்பாரு, மருந்தெல்லாம் வாங்கி தரணும்னு நினைச்சிருப்பாரு. அதுக்குள்ளதான் ஹீரோ தூக்கி இருக்காரு அப்படின்றது ஹீரோக்கு தெரிய வருது. பிரசாந்த்னு ஒருத்தர் கூட வந்தாரு பாத்தீங்களா, அவர் இவங்க கூட தான் கொஞ்ச நாள் ஸ்டே பண்ண போறாரு போல. அவர் இந்த பொண்ணு கிட்ட ஜாலியா பேசிட்டு இருக்காரு. என்ன போன் யூஸ் பண்ணலையான்ற மாதிரி கேக்குறாரு. அடிக்கடி போன் யூஸ் பண்ணா அப்பா கோவப்படுவாரு அப்படின்ற மாதிரிலாம் இந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, யூஸ் பண்ணு அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. இதனால இந்த பொண்ணு இருக்கால, எனக்கு Facebook அக்கவுண்ட் மட்டும் ஓபன் பண்ணி தரீங்களான்னு கேக்குறா. கண்டிப்பா ஓபன் பண்ணி தரேன்ற மாதிரி இவரும் ஓபன்லாம் பண்ணி தந்துட்டு இருக்காரு. பிரபுவோட பொண்ணு இறந்து போயிட்டாங்கல்ல, அத சாமர்த்தியமா ஹீரோவும் பிரபு கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. ஆனா கேக்குற பிரபு பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாரு. எவ்வளவு வாட்டி சொன்னேன், நீங்க கேட்கலல்ல, உங்களை நான் விட மாட்டேன், உங்களுக்கும் பசங்க இருப்பாங்கல்ல, அந்த பசங்களை நான் கொல்லாம விட மாட்டேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். என்னடா ஓவரா பேசிட்டு இருக்கன்ற மாதிரி ஆளுங்க இருக்காங்கல்ல, இவனை செல்லுக்குள்ள இழுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோக்கு லைட்டா பயமா இருக்கு. இப்ப இந்த பொண்ணுக்கு ஜாமினி சேன் அப்படின்ற யார்கிட்ட இருந்தோ ரெக்வஸ்ட் வந்திருக்கு. ஒரு பாத் டப்பு தான் டிபியா வச்சிருக்காங்க. இதே பாத் டப்பு தான் இந்த பொண்ணோட கனவுல வந்திருக்கும். அதனால இந்த பொண்ணுமே ரெக்வஸ்ட் அக்செப்ட் பண்றா. இப்ப திடீர்னு பார்த்தா ஒரு டிராயர் ஆட்டோமேட்டிக்கா திறக்குது. இது என்ன ஆட்டோமேட்டிக்கா திறக்குது அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு பக்கத்துல வந்து மூடிட்டு இருக்கா. அப்படி மூடிட்டு இருக்கும் போது இந்த பொண்ணுக்கு பின்னாடி ஒரு பேய் தெரியுற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஒரு சின்ன பொண்ணோட பேய் தான் தெரியுது. அப்படியே இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் எபிசோட முடிச்சிடுறாங்க. இப்ப நைட்டு நேரம் இந்த பிரிஸ்தி படுத்து தூங்கிட்டு இருக்கும் போது முழிப்பு வருது. ஆக்சுவலா ஒரு டிராயரை பார்த்தா பாத்தீங்களா, அந்த டிராயர் இப்பயும் திறந்திருக்கு. அந்த டிராயருக்குள்ள துணி தானே இருக்கணும், ஆனா ஏதோ ஒரு ரூட் இருக்கு. என்ன ஏதோ ஒரு வழி போகுது அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு செக் பண்றதுக்காக போறா. நடக்கிறா ரொம்ப தூரம் போயிட்டு இருக்கு. அப்படி வந்து பார்க்கும்போது அந்த இடத்துல ஒரு பாத் டப்பு இருக்கு. இவ கனவுல வந்தது பாத்தீங்களா, அதே மாதிரி பாத் டப்பு இருக்கு. அங்க ஒரு நபர் படுத்துட்டு இருக்காரு. யாருன்னு பாக்குறதுக்குள்ள காலையில அம்மா எழுப்பிடுறாங்க. இந்த பொண்ணுக்கு ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு. நமக்கு நைட்டு வந்தது கனவுதானா இல்ல நிஜமாலியா அந்த இடத்துக்கு போகணுமான்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்கா. இதுக்கு முன்னாடி இந்த வீட்ல யார் இருந்தாங்கன்னு தெரியல. இப்ப மாயா என்ன பண்றாங்கன்னா, வேலைக்காரி கிட்ட இதுக்கு முன்னாடி இந்த வீட்ல யார் இருந்தான்ற மாதிரி கேக்குறாங்க. அதெல்லாம் எதுக்குமா பேசிட்டு விடுங்க அப்படின்ற மாதிரி வேலைக்காரி அதை பத்தி சொல்ல மாட்டா. இவ என்ன சொல்ல மாட்டா அப்படின்ற மாதிரி இவங்களும் யோசிக்கிறாங்க. இப்பதான் ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணி இவங்க பேசுறாங்க. ஹஸ்பண்ட் சீக்கிரமா வந்துடுறேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. பேசி முடிச்சுட்டு உள்ள வரும்போது அந்த இடத்துல பிரிஸ்தின்ற மாதிரி எழுதி இருக்கு. இவங்க பொண்ணு பேர் தான் பிரிஸ்தி. அதை யாரோ எழுதி வச்சிருக்காங்க. ஒருவேளை வேலைக்காரி தான் எழுதி வச்சிருப்பாளான்னு இவங்க கூப்பிடுறாங்க. வேலைக்காரி என்னாச்சுன்னு கேட்கும் போது இந்த இடத்துல எழுதி வச்சிருந்தது காணாம போயிருது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எழுதி வச்சது அதுக்குள்ள காணாம போயிருது. அதனால லைட்டா மாயாக்கும் இந்த இடத்துல பயம் வர ஆரம்பிக்குது. அந்த பிரபுவை இங்க இருந்து கோர்ட்டுக்கு கூட்டு போன போல போற வழியில யூரின் பாஸ் பண்ணலான்ற மாதிரி போலீஸுங்க வண்டியை நிறுத்திட்டு யூரினை பாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் கேப்ன்ற மாதிரி அவன் தப்பிக்கிறான். இவங்க பிடிக்கிறதுக்கெல்லாம் ட்ரை பண்ணிருப்பாங்க. ஆனா ஆட்டம் காமிச்சு அவன் இங்க இருந்து தப்பிச்சு போயிடுறான். இந்த பிரிஸ்திக்காக இங்க இருக்க ஒரு ஸ்கூல்ல ஏற்கனவே பேசி வச்சிருப்பாங்க. இப்ப மாயா இருக்காங்கல்ல, அங்க இருக்க பிரின்சிபல் கிட்ட பேசி பொண்ணு ஸ்கூல்ல ஜாயின் பண்ணிட்டு கிளம்பிடுறாங்க. பொண்ணு ஸ்கூல் எல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் டைம் வீட்டுக்கு வந்துடுறா. இவ வீட்டுக்கு அம்மா கூட பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்கிறத அந்த பிரபு பாக்குற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இந்த பொண்ணை ஏதாவது பண்ணோன்றதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு போல. ஆக்சுவலா இந்த பொண்ணு ரூம்ல ஒரு கபோர்ட் இருக்குல்ல, அதோட லாக்கு ஓபன் ஆகிக்கிட்டே இருக்கு. அம்மா சீக்கிரமா இதை சரி பண்ணுங்கன்ற மாதிரி பொண்ணு சொல்றா. அம்மாவும் ஏத்துக்கிறாங்க. திடீர்னு பார்த்தா இந்த பொண்ணோட ரூம் கதவு ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் ஆயிருது. இந்த பொண்ணு பயத்துல அம்மா கதவை தரங்கன்ற மாதிரிலாம் சொல்றா. அம்மாவும் ட்ரை பண்ணி பாக்குறாங்க. அம்மாவால கதவை திறக்க முடியல. அப்பன்னு பார்த்தா ஹஸ்பண்ட் வந்துட்டு இருக்காரு. ஒய்ஃப் கத்திட்டு இருக்க சவுண்ட் கேட்டு வேகமா வர ஆரம்பிச்சிடுறாரு. என்னாச்சுன்னு கேட்கும் போது இவங்களும் விஷயத்த சொல்றாங்க. இவரும் கதவை தட்டி பாக்குறாரு. வேலைக்காவல உடைச்சிடலாம் அப்படின்ற மாதிரி கதவை இடிச்சு உடைச்சு உள்ள வராரு. பொண்ணு செம்மையா அழுதுட்டு இருக்கா. பேய் பிசாசுன்ற மாதிரிலாம் அந்த பொண்ணு பயந்துட்டு இருக்கா. ஆக்சுவலா வந்ததுல இருந்து தப்பா நடக்கிற மாதிரியே தோணுதுல, அது எல்லாத்த பத்தியும் அப்பா கிட்ட சொல்லிட்டு இருக்கா. நீ தான் பெரிய பொண்ணு ஆயிட்டல, நீ இதுக்கு போய் பயப்படுவியா, அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது அப்படின்ற மாதிரி அப்பா சமாதானம் சொல்லிட்டாரு. ஆனா இந்த இடத்துல அம்மா இருக்காங்கல்ல, எனக்கும் இந்த வீட்ல ஏதோ தப்பா இருக்கிற மாதிரியே தோணுதுங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சின்ன பொண்ணு தான் ஏதாவது சொல்றானா நீயுமா அப்படின்ற மாதிரி ஒய்ஃபை பார்த்து லைட்டா முறைச்சிட்டு இருக்காரு. பொண்ணு கொஞ்ச நேரம் ஃப்ரீயா இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் கிளம்பிடுறாங்க. இப்ப நைட்டு நேரம் பொண்ணை பாக்குறதுக்காக வராரு. பொண்ணு இப்ப பெட்டரா ஃபீல் பண்றாங்க. இப்ப நீ ஓகே தானேன்னு கேக்குறாரு. ஓகே தான் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்றாங்க. இப்ப பொண்ணு அவங்க ரூம்க்கு வந்துடுறாங்கல்ல, சாட் பண்ணலான்ற மாதிரி சாட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு நபர் பழகலாம் பாத்தீங்களா, அவங்க கூட தான் சாட் பண்றாங்க. அவன் வெல்கம் டு எல் அப்படின்ற மாதிரி மெசேஜ் பண்றான். ஓஹோ நீ தான் லூசிஃபரா அப்படின்ற மாதிரி இவங்க கிண்டலா ரிப்ளை பண்றாங்க. அவன் ஜாலியா சொல்றான்றதுக்காக இவங்களும் பதிலுக்கு ஜாலியா மெசேஜ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நைட்டு தூங்கிட்டு இருக்கும் போது இவங்களுக்கு திரும்பி முழிப்பு வருது. அந்த கபோர்டோட கதவு திறந்திருக்கு. அந்த இடத்துல ஏதோ வழி தெரியுது. ஏற்கனவே இவங்களுக்கு கனவு வந்த மாதிரி இருந்தது இல்ல, அதே மாதிரி தான் இதுவும் போல அப்படின்ற மாதிரி இவங்களுமே அந்த இடத்துக்குள்ள வந்துட்டு இருக்காங்க. அப்படியே வந்துட்டு இருக்கும் போது அந்த பாத் டப்ல இருந்து ஒருத்தன் எந்திரிச்சு வரான். அந்த பாத் டப்ல இருந்து எந்திரிச்சு வரவன் ஸ்டார்டிங் எரிஞ்சு போனான் பாத்தீங்களா,
பாத்தீங்களா அவன மாதிரியே தான் இருக்கான். அவன் இந்த பொண்ணுக்கு பக்கத்துல வரான். இந்த பொண்ணு அசையாம நின்னுட்டு இருக்காங்க. வந்தவன் இருக்கான்ல சட்டுன்னு இந்த பொண்ணை கட்டி பிடிக்கிறான். இந்த பொண்ணுமே எதுவுமே சொல்ல மாட்டாங்க. பிரம்ம பிடிச்ச மாதிரி அவனை கட்டி பிடிச்சிட்டு இருக்காங்க. அப்படி கட்டி பிடிச்சிட்டு இருக்கவனோட நகம் இருக்கு பாத்தீங்களா ரொம்ப ஷார்ப்பா இருக்கு. அந்த நகத்தை அப்படியே முதுகு கிட்ட கொண்டு போறான். கொண்டு போனவன் சட்டுன்னு கீறி விடுறான். இந்த பொண்ணு வலியால துடிக்கிறாங்க. இவனை தள்ளி விட்டுட்டு இங்க இருந்து ஓடுறாங்க. அப்பதான் இவனோட முகம் எரிஞ்ச நிலைமையில இருக்க மாதிரி நமக்கு காட்டுறாங்க. சோ ஸ்டார்டிங் எரிஞ்சவன் இவன் தான் போல. இந்த பொண்ணுமே தப்பிச்சு வேகமா வெளியே ஓடி வந்துடுறாங்க. கத்திக்கிட்டே வரதுனால பேரண்ட்ஸ் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. என்னாச்சு ஏதாச்சு அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இந்த பொண்ணு முதுகுல ரத்தமா இருக்குல்ல அதனால என்னாச்சுன்ற மாதிரிலாம் பதட்டமா பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு நடந்த விஷயத்த சொல்றா. ஆனா இவங்களால நம்ப முடியல. இவங்க பதட்டமா பொண்ணை பார்த்துட்டு இருக்கும் போது யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க. நீ என்ன ஏதுன்னு பாரு நான் வந்துடுறேன்னு ஹஸ்பண்ட் கீழே போறாரு. இந்த சமயம் அம்மா இருக்காங்கல்ல அம்மா போட்டிருக்க ஒரு செயினை எடுத்து பொண்ணோட கழுத்துல போட்டு விட்டுட்டு இருக்காங்க. அம்மா தைரியமா இருக்கிறதுக்காக இதை போட்டிருப்பாங்க போல. இப்ப பொண்ணுக்கு போட்டு விடலான்ற மாதிரி பொண்ணுக்கு போட்டு எல்லாம் விட்டுட்டு இருக்காங்க. இந்த சமயம் ஹஸ்பண்ட் வசந்த் இருக்கார்ல காலிங் பெல் அடிச்சது யாருன்ற மாதிரிலாம் கீழே வந்துட்டு இருக்காரு. இப்ப கதவை திறந்து பார்த்தா ஒரு லேடி தான் வந்திருக்காங்க. இந்த லேடியோட பேரு ஐரா அப்படின்றது. கொஞ்சம் தள்ளி தான் இவங்களோட வீடு இருக்கு போல. உங்க பொண்ணு கத்துன மாதிரி சவுண்டு கேட்டது அதனால தான் என்ன ஏதுன்னு பாக்குறதுக்காக வந்தன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. இவருமே என்ன நடந்ததுன்னு எங்களுக்கே தெரியலன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சரி நான் பொண்ணை பார்க்கணுன்ற மாதிரி இவங்களும் அந்த இடத்துக்கு வந்து பாக்குறாங்க. என்னமாச்சு ஏன் கத்துன அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. இந்த பொண்ணுக்கு நடந்த எல்லா விஷயத்தையும் இந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. ஆனா அப்பாக்கு தான் இதுல சுத்தமா நம்பிக்கை இல்லைல்ல. அவ என்னமோ உளறிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி அப்பா சொல்றாரு. ஆனா இந்த ஐரான்ற லேடி இருக்காங்கல்ல இவ சொல்றத நான் நம்புறேன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் பேய பத்தி எல்லாம் ஆராய்ச்சி பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரி ஒருத்தங்களா தான் இருப்பாங்க. சோ அது சார்ந்து நிறைய விஷயங்களை பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்கிற வசந்துக்கு கோவம் வர ஆரம்பிக்குது. இதெல்லாம் தேவையில்லாம பேசாதீங்க. இதுல எல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்ல. நீங்க முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. நான் உன்னை காலையில வந்து பாக்குறேன். இப்ப கிளம்புறேன்ற மாதிரி இந்த ஐரான்ற லேடியும் இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. பொண்ணுக்கு முதுகுல அடிபட்டு இருக்குல்ல அம்மா மருந்தெல்லாம் போட்டு விட்டுருக்காங்க. இப்ப பொண்ணு காலையில ஸ்கூலுக்கு கிளம்பலான்ற மாதிரி ரெடி ஆயிட்டு இருக்கா. அப்ப திரும்பி ஐரா பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. அந்த பொண்ணு நிறைய டிராயிங் எல்லாம் பண்ணுவா போல. அதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. உங்க பொண்ணு கிட்ட தனியா பேசலாமான்ற மாதிரி ஹீரோ கிட்ட கேக்குறாங்க. சரி பேசிக்கோங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிடுறாரு. இவங்களுமே பேசுறதுக்காக வந்துடுறாங்க. பொண்ணு ஒரு டிராயிங் வரைஞ்சிருப்பா. அந்த டிராயிங்ல அம்மா அப்பா இந்த பொண்ணு நிக்கிற மாதிரி வரைஞ்சிருப்பா. அதே மாதிரி மேல ஒரு பொண்ணு பறக்கிற மாதிரியும் வரைஞ்சிருப்பா. மேல பறக்கிறது யாருன்னு கேக்குறாங்க. நான் தான்ற மாதிரி சொல்றா. சரி கீழே இருக்கிறது யாருன்னு கேக்குறாங்க. அதுவும் நான் தான்ற மாதிரி சொல்றா. நீ ஒருத்திய ரெண்டு இடத்துல எப்படி இருக்க முடியும்? எதனால இந்த மாதிரி டிராயிங் வரைஞ்சன்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. இந்த பொண்ணுமே தயங்கி தயங்கி ஒரு விஷயத்த சொல்றா. என் கனவுல இந்த மாதிரி வந்தது அதனால தான் வரைஞ்சேன். அதே மாதிரி கனவுல எனக்கு பாத்து டப்பம் வந்தது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றா. இவ சொல்லிட்டு இருக்க கனவோட மிச்ச தொடர்ச்சியை இவங்க சொல்றாங்க. இதை கேட்கிற இந்த பொண்ணே ஷாக் ஆயிடுறா. இதெல்லாம் எப்படி உங்களுக்கு தெரியும்ன்ற மாதிரி கேட்கிறா. ஏன்னா நீ கனவு கண்டல அதுல சில கிளிப்பிங்ஸ் எனக்குமே வந்தது. அதனால தான் உனக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு பாக்குறதுக்காக வந்தேன். என்னாலயே சில விஷயங்களை ஃபீல் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு போன இடத்துல பேய் மாதிரி ஒருத்தன் இருந்தான் பாத்தீங்களா அந்த இடத்துல இன்னும் சில பொண்ணுங்க பேய் மாதிரி இருந்திருப்பாங்க. அதெல்லாம் பார்த்து பயந்துட்டேன்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்றா. நானுமே அந்த விஷயத்தெல்லாம் கவனிச்சேன். கவலைப்படாத நான் ஏதாவது பண்றேன் அப்படின்ற மாதிரி இவங்களுமே ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த லேடி தேவையில்லாம ஏதாவது சொல்லி பொண்ணை பயன்படுத்த போறா அப்படின்ற மாதிரி வசந்த் இருக்காருல இவரோட ஒய்ஃப் கிட்டயும் ஃப்ரெண்டு கிட்டயும் சொல்லிட்டு இருக்காரு. ஒய்ஃப் இருக்காங்கல்ல நீங்க தான் நம்ப மாட்டீங்க. இந்த வீட்ல உண்மையிலேயே ஏதோ தப்பா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஹஸ்பண்டுக்கும் ஒய்ஃபுக்கும் நடுவுல ஆர்குமெண்ட்லாம் நடந்துட்டு இருக்கு பாத்தீங்களா. அப்பதான் ஐராவும் பேசி முடிச்சுட்டு இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. பொண்ணு கிட்ட பேசினாங்க பாத்தீங்களா அதை பத்தி இவங்க கிட்டயும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. உங்க பொண்ணை பொறுத்த வரைக்கும் ஆஸ்ட்ரல் டிராவலர் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்படின்னா என்னன்ற மாதிரி புரியாம இவங்க எல்லாருமே கேக்குறாங்க. இந்த ஐரான்றவங்களும் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதாவது ரெண்டு டைமென்ஷன் இருக்கு. ஒன்னு பேய்களுக்கான டைமென்ஷன். அந்த டைமென்ஷனுக்குள்ள எல்லாருமே போக முடியாது. உங்க பொண்ணுக்கு அந்த டைமென்ஷனுக்குள்ளேயும் போற மாதிரி ஒரு சக்தி இருக்கு. எனக்குமே அந்த சக்தி ஓரளவுக்கு இருக்குன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. நம்ம ஹீரோக்கு தான் பேய் நம்பிக்கை சுத்தமா இல்லல்ல. இவங்க பேசிட்டு இருக்கும் போதே அவங்கள கலாய்க்கிற மாதிரி நிறைய பேசுறாரு. என் பொண்ணுக்கு கவுன்சிலிங் மாதிரி தந்திருக்கீங்கல்ல அதுக்கு ஃபீஸ் எவ்வளோன்னு சொல்லுங்க தரன்ற மாதிரிலாம் நக்கல் பண்ணிட்டு இருக்காரு. இந்த மாதிரி நக்கல் பண்ணாதீங்கன்ற மாதிரி ஐரா கோவப்பட்டு இருக்காங்க. ஐரா சொல்றதை இந்த அம்மா நம்புறாங்க. ஆனா அப்பா சுத்தமா நம்ப மாட்டாரு. எங்க பொண்ணை எப்படி பாத்துக்கணும்னு எங்களுக்கு தெரியும். நீங்க கிளம்புங்க அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ சொல்றாரு. இப்ப கிளம்புற மாதிரி போனவங்க திரும்பி வந்து ஒரு விஷயத்த சொல்றாங்க. உங்க பொண்ணு Facebook மூலியமா யார்கிட்டயோ பேசிட்டு இருக்கால அது என்ன ஏதுன்றத கொஞ்சம் பாருங்க. உங்களுக்கே சில விஷயங்கள் புரியும்ன்ற மாதிரிலாம் இங்க இருந்து கிளம்புறாங்க. இவங்க கிளம்பி போறத மேல இருந்து அந்த பொண்ணு பார்த்துட்டு இருக்கா. கொஞ்ச நாள் பொண்ணை ஸ்கூலுக்கு அனுப்பாம இருந்தா என்னன்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதெல்லாம் ஒண்ணே இல்ல பொண்ணை ஸ்கூலுக்கு அனுப்பலாம் அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்ட் சொல்லிட்டாரு. சரி நீங்களே போய் விட்டுட்டு வந்துருங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்ப வசந்தம் பொண்ணை ஸ்கூல்ல விடுறதுக்காக வந்திருக்காரு. அப்ப அந்த டீச்சர் முதுகுல தெரியாம கைய வைக்கிறாங்க. இந்த பொண்ணு வலியால துடிக்கிறா. ஒண்ணு இல்ல லைட்டா காயம் பட்டிருக்கு நீங்க கூட்டு போங்கன்ற மாதிரி இவரை அனுப்பி வச்சிருக்காரு.
பொண்ணு பெருசா கிளாஸ கவனிக்கவே மாட்றா. பாத் டப் மாதிரி கனவுல வந்தது பாத்தீங்களா, அதெல்லாம் இந்த இடத்துல வரையறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கா. இப்பதான் ஒரு சர்க்குலர் வருது. இந்த ஸ்கூல்ல வேலை பார்த்த ஒருத்தர் இறந்து போயிருப்பாரு. அதனால ஸ்கூலுக்கு இன்னைக்கு லீவ் விட்டுலாம் அப்படின்ற மாதிரி லீவ் விட்டுறாங்க. ஸ்கூல் விட்டா ஒரு குஷி வரும் பாத்தீங்களா, இப்ப பசங்க குஷியா இங்க இருந்து கிளம்புறாங்க. இந்த பொண்ணுமே நடந்து வந்துட்டு இருக்கா. இந்த பொண்ணு நடந்து வந்துட்டு இருக்கும் போது பிரபு இருக்காருல, ஃபாலோ பண்ற மாதிரி பின்னாடியே வந்துட்டு இருக்காரு. அவர் பின்னாடியே வரதை இந்த பொண்ணு கவனிச்சிடுறா. இப்ப பயத்துல வேகமா ஓட ஆரம்பிக்கிறா. அப்படி ஓடிட்டு இருக்கும் போது தடிக்கி பொத்துன்னு கீழே விழுந்துடுறா. இவ கீழே விழுந்து கிடக்கும் போது அந்த வழியா ஒரு கார் வர மாதிரி நமக்கு காட்டுறாங்க. கார்ல வரது யாருன்னு பாத்தீங்கன்னா ஐரா தான். அதாவது வீட்டுக்கு வந்து ஆறுதல்லாம் சொன்னாங்கல்ல, அவங்க தான் வந்திருக்காங்க. என்னாச்சு, என்னால கீழே விழுந்து கிடக்குறேன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. யாரோ ஒருத்தர் என்ன துரத்துனாரு, அதனால தான் பயந்து விழுந்துட்டேன்ற மாதிரிலாம் இந்த பொண்ணு சொல்றா. அதெல்லாம் யாரும் இல்ல, வா நம்ம கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி இவங்க இருக்காங்கல்ல, கார்ல இங்க இருந்து கூப்பிட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்பதான் மறைஞ்சிருக்க அந்த பிரபுவும் வெளியே வராரு. ஆக்சுவலா அந்த பொண்ணு கீழே விழும் போது அம்மா போட்டு விட்ட செயின் கலண்டு விழுந்திருக்கும். அந்த செயினை இவரும் பாக்குறாரு. எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி இவர் எடுத்து வச்சுக்கிறாரு. ஐரா இருக்காங்கல்ல, இந்த சின்ன பொண்ணுக்கு கட்டெல்லாம் போட்டு விட்டுட்டு இருக்காங்க. அதே மாதிரி நடந்த எல்லா விஷயத்தையும் அம்மா கிட்ட சொல்லியிருப்பாங்க. இப்ப மாயாவும் ஐராக்கு நன்றி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் எதுக்கு நன்றி சொல்றீங்க, அந்த வழியா வந்தேன் அதனால தான் ஹெல்ப் பண்ணேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. ஆக்சுவலா இந்த ஐரா சொல்ற எல்லாத்தையும் ஹஸ்பண்ட் நம்பி இருக்க மாட்டாரு. ஆனா இந்த மாயாக்கு ஓரளவுக்கு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா பேய் இருக்கிறதெல்லாம் ஃபீல் பண்ணாங்கல்ல, அதனால தான் நம்பிக்கையோட பேசிட்டு இருக்காங்க. என் பொண்ணுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா, நீங்க தான் ஏதாவது ஹெல்ப் பண்ணி காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. கவலைப்படாதீங்க, இதுல இருந்து காப்பாத்துறதுக்கு சில வழி இருக்கு. நான் ஏதாவது பண்ணி உங்க பொண்ணை காப்பாத்திடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்பதான் இந்த வீட்டு வேலைக்காரி வராங்க. அவங்க இந்த ஐராவை கொஞ்சம் ஷாக்கிங்கா பாக்குறாங்க. ஐராவை பார்த்தோன்னே நான் கிளம்புறேன், இன்னைக்கு லீவ் எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. எது லீவ் எடுத்துக்க போறியா, வேலை இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் மாயா தடுத்துட்டு இருக்காங்க. இல்லம்மா எனக்கு இன்னைக்கு லீவ் வேணும் அப்படின்ற மாதிரி அவங்க ஓட ஓட பாக்குறாங்க. ஐராவை பார்த்ததை இவங்க ஓட பாக்குறாங்க அப்படின்றது லைட்டா மாயாக்கும் புரியுது. நம்மளால தான் வேலைக்காரி பயந்த மாதிரி நிக்கிறான்றது இந்த ஐராக்கும் புரிஞ்சிருது. இப்ப ஐரா இருக்காங்கல்ல, எனக்கு வேலை இருக்கு நான் அப்புறமா வரேன்ற மாதிரி இங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஐரா போனதுக்கு அப்புறம் மாயா இருக்காங்கல்ல, நீ எதுக்காக ஐராவை பார்த்து பயப்படுற அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அம்மா அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னென்னமோ பண்ணுவாங்க, ஏதோ டிவைஸ் எல்லாம் வச்சு ஏதோ பண்ணுவாங்க, அதனால ஊர்ல இருக்க யாருக்குமே இவங்களை பிடிக்காது அப்படின்ற மாதிரிலாம் வேலைக்காரி சொல்லிட்டு இருக்கா. ஆக்சுவலா இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் ட்ரைபல் பீப்புள்ஸ் தான் அதிகமா இருப்பாங்க. அவங்களுக்கு படிப்பறிவு கம்மியா இருக்கும்ல, அதனால தான் தேவையில்லாம ஐராவை பார்த்து பயப்படுறாங்க போல அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. நீ அவங்கள பார்த்து பயப்படணும்ன்ற அவசியம் எல்லாம் கிடையாது. பேய் ஓட்டுறதுக்கு தெரிஞ்சவங்க அவங்க, அதுக்கான டிவைஸ் தான் அவங்க யூஸ் பண்ணுவாங்களா இருக்கும். நீ அதை பார்த்து தேவையில்லாம பயந்திருப்பியா இருக்கும்ன்ற மாதிரி சமாதானப்படுத்துறாங்க. இப்ப மாயா கிச்சன்ல வேலை பார்த்துட்டு இருக்கும் போது பொண்ணு வர மாதிரி சவுண்ட் கேக்குது. பொண்ணு கிட்ட இவங்க ஒரு வேலையை சொல்றாங்க. பொண்ணும் அந்த வேலையை பண்றா. இவங்க பொண்ணை பார்க்காமயே பொண்ணு கிட்ட வேலை எல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. பொண்ணு கிட்ட வேலை வாங்கிட்டு இருக்கும் போதுதான் எதர்ச்சியே இவங்க ஜன்னல் வழியா பார்க்கும் போது பொண்ணு அங்க ஊஞ்சல் ஆடிட்டு இருக்கிறது இவங்களுக்கு தெரிய வருது. அங்க ஊஞ்சல் ஆடிட்டு இருக்கானா, இங்க நமக்கு ஹெல்ப் பண்றது யாருன்ற மாதிரி இவங்க ஷாக் ஆகுறாங்க. சட்டுன்னு திரும்பி பாக்குறாங்க. அந்த இடத்துல பார்த்தா ஒரு பேய் தான் நின்னுட்டு இருக்கு. இத பாக்குற இவங்களுக்கு தூக்கி வாரி போட்டுருது. இப்ப ஊஞ்சல் ஆடிட்டு இருக்க பொண்ணை நமக்கு காட்டுறாங்க. இந்த பொண்ணு ஊஞ்சல் ஆடிட்டு இருக்கும் போது அந்த ஊஞ்சல் இருக்கு பாத்தீங்களா, சட்டுன்னு கட்டாயி இந்த பொண்ணு கீழே விழுந்துடுறா. அப்படி கீழே விழுந்ததுக்கு அப்புறம் இந்த இடமே இருட்டா மாறிடுது. என்ன கீழே விழுந்தோன்னு இருட்டா மாறிடுச்சு அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு பயப்படுறா. அம்மா அம்மான்னு கூப்பிட்டுக்கிட்டே வீட்டுக்குள்ள வந்துட்டு இருக்கா. ஆனா வீட்டுல யாருமே இல்லைன்னு தெரிய வருது. இப்ப என்ன பண்றது, பேசாம அந்த கபோர்டுக்குள்ள போலான்ற மாதிரி இந்த பொண்ணு கபோர்டுக்குள்ள போய் எப்பவுமே ஒரு இடத்துக்கு போவா பாத்தீங்களா, அந்த இடத்தை நோக்கி நடந்து வந்துட்டு இருக்கா. இந்த இடத்துல ஒரு நபர் இருப்பான் பாத்தீங்களா, அவன் பிடிக்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இந்த பொண்ணு தப்பிச்சு ஓடலாம்னு நினைக்கும் போது காலை பிடிச்சி இழுக்கிறான். கால் பயங்கரமா கிழிச்சுக்குது. அங்க மத்த பொண்ணுங்க பேய் இருக்குல்ல, அந்த பேயெல்லாம் இந்த நபரை பிடிச்சிட்டு இருக்கு. அதாவது இந்த சின்ன பொண்ணை காப்பாத்துறதுக்காக அவனை பிடிச்சிட்டு இருக்கு போல. இந்த பொண்ணுமே தப்பிச்சிடணும் தப்பிச்சிடணும் அப்படின்ற மாதிரி வேகமா இங்க இருந்து எந்திரிச்சு ஓட ஆரம்பிக்கிறா. இந்த பொண்ணு சட்டுன்னு கண்முழிச்சு பார்க்கும்போது அப்பா அம்மா இருக்காங்க, அதே மாதிரி டாக்டர் இருக்காரு. ஆக்சுவலா இந்த பொண்ணு ஊஞ்சல்ல இருந்து கீழே விழும் போதே மயங்கி விழுந்திருப்பா. அதனால தான் டாக்டரை வர வச்சிருக்காங்க. டாக்டரும் செக் பண்ணி பாக்குறாரு. இந்த பொண்ணு மேல இருந்து கீழே விழுந்தா உடம்புல தானே அடிப்படும், இந்த பொண்ணோட கால்ல அடிபட்டிருக்கே எப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. எது எப்படியோ பெருசா எந்த ஒரு காயமோ இல்ல, நீங்க பாத்துக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் டாக்டர் சொல்லிட்டாரு. அந்த பேய் மாதிரி இருக்கிறவன் காலை பிடிச்சான் பாத்தீங்களா, அதனால தான் கால்ல அடிபட்டிருக்கு அப்படின்றது இந்த சின்ன பொண்ணுக்கு புரிஞ்சிருது. என்னாச்சு அப்படின்ற மாதிரி அம்மா கேக்குறாங்க. நடந்த விஷயத்தெல்லாம் இந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. அம்மா ஓரளவுக்கு நம்புறாங்க. ஏன்னா அம்மா பேயே பாத்துட்டாங்கல்ல, நிச்சயமா இந்த வீட்டுல ஏதோ பிரச்சனை இருக்கு, இந்த வீட்டை விட்டு நம்ம கிளம்பணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. அதே மாதிரி பிரபு இருக்காரு பாத்தீங்களா, வீட்டுக்கு வெளியே இருந்து இந்த வீட்டையே கவனிச்சிட்டு இருக்காரு. பொண்ணோட ஹெல்த் நினைச்சு அம்மா ரொம்ப கவலைப்படுறாங்க. இத பத்தி ஹஸ்பண்ட் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இவர் ஒரு கேஸ விசாரணை பண்ணிருப்பாரு. சில வருஷத்துக்கு முன்னாடி அந்த கேஸ விசாரணை பண்ணிருப்பாரு. அந்த கேஸ்லயும் பாத் டப் வந்துகிட்டே இருக்கும். அதே விஷயத்தை தான் பொண்ணும் சொல்றா. ரெண்டுத்துக்கும் சம்பந்தம் இருக்கும்னு நினைக்கிறேன். என்னோட எந்த கேஸ பத்தியும் உங்ககிட்ட சொன்னது இல்லைல்ல, ஆனா இந்த கேஸ பத்தி சொல்றேன்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு எஸ்டேட் ஓனரை பாக்குறதுக்காக இவர் அந்த இடத்துக்கு வராரு. அதாவது நம்ம ஹீரோ எஸ்டேட் ஓனரை பாக்குறதுக்காக வராரு. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சுத்து வட்டாரத்துல ஒரு 13-14 சின்ன பொண்ணுங்க காணாம போயிருப்பாங்க.
எப்படி காணாம போனாங்க, என்ன ஆச்சு அப்படின்றதெல்லாம் கிளியரா தெரியல. அதனால தான் விசாரிக்கிறதுக்காக வந்திருக்காரு. இந்த சின்ன பொண்ணோட கனவுல ஒரு நபர் வருவாரு பாத்தீங்களா, அவர் தான் இந்த இடத்துல ஓனரா இருக்காரு. இவரோட பேர் தான் நிஷித் சென்னா இருக்கும். நிஷித் சென்னோ என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. இப்ப நம்ம ஹீரோ வந்த விஷயத்தை பத்தி சொல்றாரு. சுத்து வட்டாரத்துல நிறைய சின்ன பொண்ணுங்க காணாம போயிருக்காங்க. எல்லாருமே உங்ககிட்ட வேலை பார்க்கறதுக்கு வரவங்க. அதனால தான் உங்ககிட்ட விசாரிக்கிறதுக்காக வந்திருக்கேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. வேலை பார்க்கறதுக்கு வந்தது உண்மைதான். வேலைக்கு வராம நின்னுட்டாங்க. நானும் அதை பெருசா எடுத்துக்கல அப்படின்ற மாதிரி இவருமே சொல்லிட்டாரு. அப்போ ஒரு லேடி இருக்காங்கல்ல, டீ காஃபி எல்லாம் தராங்க. அதே சமயம் இந்த நிஷித் சென் இருக்கார்ல, கறி சாப்பிட்டு இருப்பாரு. நீங்களும் சாப்பிடுங்கன்ற மாதிரி தராரு. நம்ம ஹீரோவும் கறியெல்லாம் சாப்பிடுறாரு. நம்ம ஹீரோக்கு டீ காஃபி எல்லாம் ஒரு லேடி தந்தாங்க பாத்தீங்களா, அவங்க ஹீரோ கிட்ட ஏதோ சொல்றதுக்கு ட்ரை பண்றாங்க. ஹீரோ எங்க போனாலும் பின்னாடியே வந்துட்டு இருக்காங்க. ஏதோ சொல்றதுக்கு ட்ரை பண்றாங்க போல நினைக்கிறாரு. ஏதாவது சொல்லணுமான்னு அவங்க கிட்டயே கேக்குறாரு. அவங்க எதுவுமே பேசாம இருக்காங்க. அதுக்கு நிஷித் சென் இருக்கார்ல, அவங்களால பேச முடியாது சார், அவங்க ஏதோ சொல்லலாம் நினைக்கல, வழி அனுப்புறதுக்காக வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டாரு. மேற்கொண்டு நம்ம ஹீரோவா ஸ்டேஷன்ல வேலைலாம் பார்த்துட்டு இருக்காரு. அப்ப அந்த லேடி இருக்காங்கல்ல, இவரை பாக்குறதுக்காக வந்திருக்கிறது இவருக்கு தெரியுது. இந்த லேடி எதுக்கு வந்திருக்காங்கன்னு யோசிக்கிறாரு. என்னமா ஏதாவது சொல்லணுமான்ற மாதிரி கேக்குறாரு. இந்த லேடியால பேச முடியாதுல்ல, அதனால ஒரு டிஃபன் பாக்ஸை ஓபன் பண்ணி இவர்கிட்ட காட்டுறாங்க. அந்த டிஃபன் பாக்ஸ்க்குள்ள என்ன வச்சிருக்காங்கன்றத நமக்கு காட்டல. இந்த இடத்துல நமக்கு 4வது எபிசோட முடிக்கிறாங்க. ஆனா டிஃபன் பாக்ஸ்க்குள்ள இருக்கிறத பார்த்து இவர் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. ஏதோ விபரீதமான ஒரு விஷயம் தான் இருக்கு போல. என்னன்றதை நமக்கு காட்டாமையே 4வது எபிசோட முடிச்சிடுறாங்க. இன்னும் இந்த சீரீஸ்ல ஒரு 4 எபிசோட் பேலன்ஸ் இருக்கு. அதை அடுத்த பார்ட்ல நம்ம பார்ப்போம். இப்போ வரைக்கும் கதை உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.